போனட்டு சொல்லுப்பா லைட் அவசியமா எதை பேசாதீங்க. அப்படியே படுத்து வாங்க. ஒண்ணு இல்லையா, படுத்து வாங்க. இதெல்லாம் கிடைக்கிறது அப்புறம் சொல்ல மேல பார்க்கலாம். அப்படியே மேல பார்த்துங்க. அப்படியே அப்படியே உங்க செல்போன் எங்க வீடியோ நான் எடுக்கிறேன். செல்போன் அம்மா நமச்சிவாயா, நாதந்தாள் வாழ்க. நமச்சிவாயா, எங்க அப்பாவால எல்லா புண்ணியத்தையும் நான் தேடிக்கிறேன். உள்ள வாங்க உள்ள வாங்க பார்த்து. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாயா. நம்ம உள்ள வாயா, நீ உள்ள வாயா. சொன்ன மேலே வச்சுக்கோங்க. லாஸ்ட் சாம்பிராணி போட்டு வைக்கலாமா? வைக்கலாம் சார். என்ன சார் வந்துட்டார் சிவன். சரி வந்துட்டாரா? வந்துட்டு போனார் பார்த்தீங்களா பூச்சி. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாயா. எடுத்துக்கிறேன். பாத்தீங்களா, சிவபெருமான் வந்துட்டு போயிருக்காரு, எங்களுக்கு காட்சி கொடுக்குறாரு. எங்க ஐயன் காட்சி கொடுக்குறாரு. எங்க ஐயன் இருக்கிறது உண்மை. உதிரிப்பு பைய எப்பா உதிரிப்பு பைய உள்ள தூக்கி போடுப்பா. லட்சுமி, நீங்க எவ்வளவு பெரிய சிவன் கோயில் கும்பிட்டுருப்பீங்க வச்சிருக்கீங்க. இங்க என்ன விஷயம்னா, இங்க சிவனே சித்தனா இருக்காரு. ஓ ஹோ ஹோ சிவனா இருக்காரு. இங்க இருக்கிற சித்த பெருமாள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க உட்கார்ந்து இடம் இருக்குல்ல. ஆமா, இது வந்து சந்திரக்கல் பாறை. சந்திரக்கல் பார்வை பாறை 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 சந்திரக்கல் பாறை. ஆமா. எப்படி வளர்ந்துட்டு இருக்கு பாருங்க. வீடியோ காட்டுங்க. வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க இந்த உட்கார மாட்டீங்க. எல்லாமே உயிருள்ள பாறை. நீரோட்டம் இருக்கிறதுலாம் உயிருள்ள சொல்லுவாங்கல்ல. ஆமா. இந்த பாறையை ஃபுல்லா எடுங்க. சிவபெருமான் மேல சொட்டு சொட்டா தண்ணி விட்டுட்டு இருப்பாங்களா, அது மாதிரி இவர் மேல பட்டுட்டே இருக்கும். பாருங்க, இந்த பாறையை பாத்துங்க. இந்த பாறையெல்லாம் ஒவ்வொரு சித்தர்கள் தான். ஒவ்வொரு கண்ணிலும் ஒவ்வொரு சித்தர் தான். பாத்தீங்களா உயிரோட்டம் எப்படி இருக்காரு பாருங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்காத அபூர்வானது. இந்த பாருங்க, இமயகிரி சித்தர் வாழும் பூமி பாருங்க. எத்தனை சித்தர்கள் அந்த கல்ல எப்படி பயிற்சிக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் சொதை சிற்பன்ற மாதிரி கல் சிற்பத்துல அந்த காலத்துல ஒவ்வொரு சிவனடியாரும் சிவபெருமானும் இந்த குகை யாரா இருந்தாலும் இந்த குகைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா படுத்துக்கிட்டே வரணும். அந்த மாதிரி இமயகிரி சித்தன்னு சொல்லுவாங்க. வேற இந்த கோயில தான் இங்க சிவபெருமான் இருக்காரு. இந்த பாத்தீங்களா, அது கொண்டு போய்கிட்டே இருக்கும். எல்லா ஜீவராசி இருக்கும். இந்த சித்தர் தான் இவர் ஜீவசமாதி. அதாவது இமயகர சித்தர் ஜீவசமாதி அப்படின்னா இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இமயகர சித்தன் சொன்னீங்கன்னா எல்லா யூடியூப் சேனலும் அவர் தெரியும். சுருளிமலையில இருக்காரு. அது மாதிரி முதல் பாதமே சித்த வழிபாட்டுல இவர் வந்து பாத்தீங்கன்னா விசேஷம்னா வாழுங்களை யார் எது கேட்டு வந்தாலும் ஞான மார்க்கத்துல அவர் கொடுப்பார். அதே மாதிரி இவரை பார்க்கறதுக்கு வந்து நம்மளுக்கு கொடுப்பணும் தான் பார்க்க முடியும். எல்லாரும் போய் பார்க்க முடியாது, வைக்க முடியாது. பாத்தீங்கன்னா அவசியம் நம்ம ஒவ்வொரு சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூச்சிருவத்துல வந்து போனார். ஒரு மிராக்கல் இருக்குன்னு சொல்லும், அனுமதிய சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம கண்குள்ளா பாக்குறோம். நம்ம அருள்வாக்கு சொல்றவங்களாம் என்ன இருக்கணும், ஒரே இடத்துல இருந்து அருள்வாக்கு சொல்ல முடியாது. நம்ம ஒவ்வொரு கோயிலையும் போயும் ஜீவ சமாதிட்ட போய் தொட்டு வணங்கிட்டு வரணும். சக்திபீடம் எங்கெங்க இருக்கும், அம்பாள் சக்திபீடம் எங்கெங்க இருக்கோ அதெல்லாம் தொட்டு வணங்கணும். எங்கெங்க வந்து சிவாலயம் இருக்கும் அதெல்லாம் வணங்கணும். எங்கெங்க பெருமாளாலயம் பழமையான பெருமாளாயம் இருக்கும் அதெல்லாம் வாங்கினா இந்த அருள்வாக்கு சொல்றவங்களுக்கு வாக்கு பலிதலாகும். இந்த ஐயாட்ட என்ன கேட்க வந்திருக்கிறோம், ஒரு கோயில் ஆரம்பிக்க போறோம். ஐயா நீங்க உறுதுணையா இருந்து இந்த கோயில் கட்டி முடிக்கிறதுக்கு எங்க கூட இருக்கணும்யா, காலத்துக்கு உங்க பேர் சொல்லணும்யா அப்படின்னு இவர்கிட்ட மன்றாடி கேட்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு பிரதோஷம், அதுமா அஷ்டலிங்கம் பார்க்க போறோம். போறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட உத்தரவு சொல்லிட்டு போறோம். இவர்கிட்ட தான் முதல் சொல்லணுமா, இந்த மலையேற போறதுக்கு முன்னாடி ஐயா மலையேற போறேன், நீங்க பக்கத்துணையா இருக்கணும். கலெக்டர் போறேன், இது பண்ண போறோம்னா இவர் ஆசையில போயிட்டோம்னா நம்ம எது நினைக்கிறோமோ அதை காட்டி ஒரு 4 மடங்கு சக்தி நம்மளுக்கு கிடைக்கும். எது ஆசைப்பட்டு வரமோ இந்த இடத்துல அந்த இதெல்லாம் கிடைக்கும். இவருக்கு வேண்டிக்கிறோம். இந்த பூஜையை பார்த்துங்க. வெற்றாகி விண்ணாய் போற்றின், மீளாய் ஆள் கொண்டேனே போற்றி, உற்றாய் உள்ள ஒளித்தாய் போற்றின், ஓதுவ தத்துவத்திலேயே போற்றின், காற்றாய் எங்கும் கலந்தாய் போற்றின், கையில மலையானை போற்றி போற்றின், பிச்சோடு பெய்டும் ஊந்தாய் போற்றின், பிறவி அறுக்கும் பிறனாய் போற்றின், வைசால் நன்று மறுவனை போற்றி, மறுவிய சிந்தை புகுந்தாய் போற்றின், கச்ச நாகம் அசைந்தாய் போற்றி, கையில மலையானை போற்றி போற்றின், வானத்தை போற்று மருந்தே போற்றின், வந்து என் சிந்தை புகுந்தாய் போற்றின், ஊனத்தை நீக்கும் உடலை போற்றி, ஓங்கியலை நிமிந்தாய் போற்றின், ஏனத்த வார்த்தை தெளிவை போற்றி, தேவருக்கு தேவன் என்றாய் போற்றின். நமச்சிவாயம் வாழ்க, நாளந்தாள் வாழ்க, இமைப்பொழுது நெஞ்சில் நீங்காதன் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் வாழ்க, ஆகமம் ஆய் நின்ற அன்னிப்பான் வாழ்க, வேகம் அறுத்து வேந்தனடி வாழ்க,
பிழைத்தான் செய்தோன் பொய்கோல் வாழ்க எந்த நடி போற்றின் ஈசனடி போற்றின் நேயத்த நின்ற நிமலடி போற்றின் மாயப் பற்பருக்கு மன்னனடி போற்றின் அப்பரா போற்றி அரசா போற்றின் ஐயா போற்றி குணா போற்றின் கூத்தா போற்றி குருவே போற்றின் சங்கரா போற்றி சதாசிவா போற்றின் நித்தா போற்றி நிமலா போற்றின் நீலகண்டா போற்றி நிலவா போற்றின் தென்னாட்டுடைய சிவனா போற்றி எண்ணிற்குள்ள இறைவா போற்றி போற்றின். ஐயா உன்னை தேடி சரணகரியா வந்திருக்கோம் ஐயா. நாங்கள் ஒவ்வொரு செயலும் ஐயா எல்லாத்தையும் காத்து அருள் விடுவீங்க. இந்த ஊர் மக்களை காப்பாற்றி, இந்த நாட்டு மக்களை காப்பாற்றி, எங்கிட்ட வர்ற மக்களை காப்பாற்றி சகல செல்வம் ஐயா உன்னை வச்சு உன் பாகத்தொட்டு வணங்குறீங்கய்யா. நாங்கள் சொல்ற வாக்கும் சரிங்கய்யா, நாங்கள் கொடுக்குற இதுவும் சரிங்கய்யா. ஐயா உங்க கையால கொடுக்குறேன்னு வச்சுக்கிறீங்கய்யா. இமயகிரி சித்தரே